குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 5ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 23ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய சிறப்பு ஏகாதசி. அது இல்லாமல் சுபமுகூர்த்த நாள். ஏகாதசி என்று அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், அர்ச்சனைகளில் கலந்துக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி வீசும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:09. அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. 5/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 5/4/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை நிகழ்ந்த ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உற்றார் உடன் பிறந்தவர்கள், மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். நீண்டகால பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்பதற்குண்ட ஒரு வழி பிறக்கும். கடன் பிரச்சனைகள் ஓரளவிற்கு குறையும். அதே போல் நீண்ட நாளாக திருமணம் வர நம்மளுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு லாபகரமான நாள் இன்றைய நாள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு. அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கு உண்டான வாய்ப்பு, சொத்து சுகங்கள் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே இருக்கும். அதே போல் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா அந்த முடிவு உங்களுக்கு சிறப்பாக அமையும். வீடு கட்டுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக, அமைதியாக, விட்டு கொடுத்து நிதானமாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அலுவல் பணிகளை மட்டும் கொஞ்சம் பதற்றம் இல்லாமல் செய்யுங்க. வியாபாரத்தில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் அதிகமாகும். அதே போல் கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. புதிய புதிய நண்பர்கள், வேற்று பாலின மக்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே சிந்தித்து நீங்கள் செயல்படணும். அனைவரிடத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதே போல் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்டான நேரத்துக்கு தூங்கணும். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். தாய் தந்தை வழி உறவுகள் சண்டை வரவுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருப்பது, விட்டு கொடுத்து போவது, அனுசரித்து போவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போகணும், மனம் விட்டு பேசணும். எதுலேயுமே இன்றைக்கி கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்கும். அலுவலகத்தில் பதற்றம் இல்லாமல் வேலை செய்யுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு கைகூடும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். ஒரு அனுபவ அறிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. நீண்ட நாளாக மனதளவில் நினைத்துக்கிட்டு இருந்த காரியங்கள் இன்று ஒரு செயல் வடிவமாகவும், நீண்ட நாளாக கடன் பிரச்சனைகள் குறையும். அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது.
வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒரு நெருக்கம் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். திடீர் தன வரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இது அலுவலகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வீட்டிற்கு தேவையான உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அதே போல் இன்றைக்கி பொறுமையாக நிதானத்தோடு இருக்கணும். கணக்கு வழக்கல் அலுவலகத்தில் பொறுமையாக பார்த்துக்குங்க. உங்கள் பணம் உங்களை கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையாக இருக்கிறது. மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. வாடிக்கையாளர்களுக்கு கொஞ்சம் பணிவுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அரசு வழியில் காரியங்கள் சாதகமாகும். நீண்ட நாளாக தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடக்கும். நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்துச்சு அந்த பணிகள் இன்றைக்கி செயல்படுத்துவீங்க. அதே போல் வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களை அனுசரித்து போவாங்க. ஒரு மன திருப்தியான சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள், விட்டு கொடுத்து போகுதல் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக அமையும். தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூல் ஆகும். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். அதிகப்படியான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல நாள். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி அறிமுகமாவாங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எதுலேயுமே இன்றைக்கி சிந்தித்து செயல்படுவீங்க, வெற்றி அடைவீங்க. நலம் நிறைந்த ஒரு வளம் நிறைந்த நாள். உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். உற்றார் ஒருவருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையில் கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால் கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. நீண்ட நாளை கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பொன் பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு வரும். நீண்ட நாளாக மனதில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு அடைவதற்குரிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. கோர்ட் கேஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதில் வழக்கு உங்களுக்கு சாதகமாக வரும். பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்பு, ஒரு மாற்றங்கள் உண்டாவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவருமே ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. பழைய நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. இன்றைக்கி எதையுமே சிந்தித்து செயல்படுங்க. 2வது முன்கோபத்தை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. அடுத்தவர்களை பற்றி கருத்துக்களை தயவுசெய்து கூறாதீங்க. எதில் இருந்தாலும் மனம் விட்டு பேசுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க. இன்றைக்கி ஒரு உயர்வு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வரவுகள் வரும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த, வளம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றே சொல்லலாம். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும். நீண்ட நாளாக திருமணம் வர நம்மெல்லாம் கண்டிப்பாக திருமணம் வர அமையறதுக்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. புதிய நபர்களிடம் பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுங்க.
வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீங்க. வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத பேச்சுக்கள் பேசாதீங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட தயவுசெய்து கருத்து சொல்லாதீங்க. பொது காரியங்கள் ஈடுபடுவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோகம் இன்றைக்கி அதிகரிக்கும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. ஜோதிடம் பார்க்கிறோம். சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோம் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு சிறந்த நாளாக, வெற்றிகரமான நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குருராயா.